அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இச்சாதாரி நாகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய நாட்டுப்புற கதைகள் மற்றும் புராணங்களில் வருகின்ற நாகங்கள் தான் இந்த இச்சாதாரி நாகங்கள்னு சொல்றாங்க. இந்த இச்சாதாரி நாகங்கள் சிவபெருமானின் பெரிய பக்தர்களாக உள்ளதாக புராணங்கள் சொல்லுது. இந்த இச்சாதாரி நாகங்கள் நெடுங்காலம் வாழ்றதாகவும் நினைத்த நேரத்துல நினைத்த உருவத்துக்கு மாறக்கூடிய திறன் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிறுவர்களுக்கான கதைகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் இது எல்லாத்துலயுமே இந்த கற்பனை இனம் குறித்தான சித்தரிப்புகள் கொண்டு கதைக்களம் அமைக்கப்படுது. நாமளும் நிறைய பார்த்திருக்கலாம் இல்லையா? இந்திய புராணங்களின்படி ஒரு சாதாரண நாகம் 100 வருட தவத்திற்கு அப்புறம் ஒரு இச்சாதாரி நாகமா ஆகிடுமா. சிவபெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவங்க மனிதர்கள் உட்பட எந்த ஒரு உயிரினத்தின் வடிவத்தையும் எடுக்க முடியும். மேலும் வயதே ஆகாம 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ முடியுமா. இச்சாதாரி நாகங்களுக்கு நாகமணி என்ற மாணிக்கங்கள் அதன் தவ பலனால் கிடைக்குது. அதை இச்சாதாரி நாகங்கள் கவனத்தோட பாதுகாக்கணும். இந்த கல் மனிதர்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் செல்வத்திற்கு ஈடானது அப்படின்றதுனால அதை திருட மனிதர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதனால நாகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல் உண்டாகுது. இப்படியாக நாகங்களின் நாகமணி நாக மாணிக்கத்தை திருட முற்படும் போது நாகங்கள் மனிதர்களை கொல்லும், மனிதர்களும் நாகங்களை கொல்றாங்க. ஒரு இச்சாதாரி நாகத்தை மனிதர்கள் கொல்லும் போது அதை கொலை செய்தவர்களின் உருவங்களை நாகங்கள் தங்களோட கண்கள்ல சேமிக்குது. இறந்த இச்சாதாரி நாகத்தோட உறவினரான மற்றொரு இச்சாதாரி நாகம் கொன்றவர்களை அதன் மூலம் அறிஞ்சுக்குது, கொன்றவர்களை பழி வாங்குது. இச்சாதாரி நாகங்கள் எந்த உயிரோட வடிவத்திலையும் மாறலாம். ஆனா அதற்கான மகுடி இசையை ஒலிக்கும் போது எந்த உருவத்துல இருந்தாலும் நாகமாக மாறும் அப்படின்னு நம்பப்படுது. இச்சாதாரி நாகினிகள் மனிதனை காதல் செய்து திருமணம் பண்ணினா இச்சாதார சக்திகளை இழந்து ஒரு சாதாரண பெண்ணாக வாழலான்னு சொல்றாங்க. இந்தியா பல நம்பிக்கைகளும் கலாச்சாரங்களும் கலந்த நாடு. இங்க ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் என தனிப்பட்ட நடைமுறைகளும் நம்பிக்கைகளும் இருக்கு. ஆனா சில நம்பிக்கைகள் மட்டும் அனைத்து கலாச்சாரங்களுக்கும் பொதுவானதா இருக்கும். அப்படி நம்ம இந்தியா முழுக்க மக்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை இச்சாதாரி நாகங்களை பற்றியதுங்க. இச்சாதாரி நாகங்களை பத்தி பல படங்கள், நாடகங்கள், கதைகள்னு நிறைய நம்ம பார்த்திருப்போம். இது கட்டுக்கதையா அல்லது மூட நம்பிக்கையா அல்லது உண்மையிலே இச்சாதாரி நாகங்கள் இருக்குதா அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்கும். இச்சாதாரி நாகங்கள் பத்தி உங்க மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோவுல பதில் இருக்குங்க. சரி, இந்த நாகங்கள் எப்படி இருக்கும்? புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளின்படி இச்சாதாரி ஆண் நாகமும் சரி பெண் நாகமும் சரி சராசரி பாம்போட வடிவத்துலதான் இருக்கும். ஆனா அதனால எந்த உயிரினத்தின் வடிவத்தை வேணாலும் எடுக்க முடியும். அதுலயும் அது பெரும்பாலும் மனித உருவத்தை எடுக்கவே விரும்பும்னு சொல்லப்படுது. இச்சாதாரி நாகங்கள் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. படங்கள்ல காட்டுறது மாதிரி இன்னைக்கும் நாக உலகத்துல இச்சாதாரி பாம்புகள் இருக்குதா? இந்த கேள்வி எல்லாருடைய மனசுக்குள்ளயுமே இருக்கு இல்லையா? நம்ம நாட்டுல சந்தால் பர்கானாஸ் அப்படின்ற பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறவங்கள பாம்போட விஷத்தை கொண்டு தாக்குவாங்க. எதிரிகளை தாக்க இவங்க பயன்படுத்துற இந்த விஷம் ரொம்ப வலிமை வாய்ந்தது. இதனால உடனடி மரணம் கூட ஏற்படலாம். நாகமணியோட ரகசியங்கள் என்ன தெரியுமா? இச்சாதாரி நாகங்கள் கிட்ட அவங்களுக்கே உண்டான தனிச்சிறப்பான நாகமணி இருக்குன்னு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது வைரத்தை விட பல மடங்கு மதிப்புள்ளதாகுமா. உலகத்தோட மிகவும் புனிதமான 9 ரத்தினங்கள்ல நாகமணியும் ஒண்ணுங்க. இது எப்படி உருவாகுதுன்னா, சுவாதி நட்சத்திரத்துல மழை பெய்யும் போது நாகத்தோட வாயில விழுற மழை நீர் நாகமணியாக மாறும்னு சொல்லப்படுது. 100 ஆண்டுகள் வாழ்ந்த இச்சாதாரி நாகத்திற்கு மட்டுமே இந்த அற்புதம் நிகழும்னு சொல்றாங்க. என்ன சொந்தங்களே, இச்சாதாரி நாகங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க இந்த மாதிரியான இச்சாதாரி நாகங்களை பாத்திருக்கீங்களா? இல்ல நாகத்து மூலியமா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஆன்மீக தோழர்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.